ஒரத்தநாட்டில் நடந்த அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 22 வயதான பெண் தன்னுடைய நிலையை 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை தன்னுடைய நிலையை அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. பெற்றோர்கள் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போறாங்க. காவல் நிலையத்தை சேர்ந்த சூர்யாங்கிற சப் இன்ஸ்பெக்டர் அந்த வழக்கை எடுக்கவில்லை. இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்குன்னு பெற்றோர்கள் மூலயமாக போய் காவல் நிலையத்துல நின்னா, இத்தனைக்கும் அந்த சூர்யாங்கிறவங்க ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர், அவங்க வழக்கை எடுக்கல. சரின்ட்டு மருத்துவமனைக்கு போனா புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில திரைத்துறைக்கு யாரெல்லாம் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு வர்றவங்களை எல்லாம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உட்படுத்துறாங்க. அப்படி உட்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி உட்படுத்த சம்மதிக்காத பெண்கள் சினிமாவில் இல்லை. மும்பையில் தாதா எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு தாதா குரூப்பு இதில் கேரளாவில் இந்த சினித்துறையில் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. திரைப்படங்களை பார்த்து தான் அதிகமான குற்றங்கள் வெளியில நடக்குது. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு பின்னால் இருக்கிற பெரிய இது தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் உலகளாவிய டிஸ்கஷன் என்ன தெரியுங்களா? பாலியல் கல்வி. நீங்க எதை ஒன்ன மூடி 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 வைக்கிறீங்களோ அது என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணை போல ஒரு உடல் இருக்கிறது. அங்க என்னென்ன மாற்றங்கள் வரும், ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரியாக இருக்கும், எப்படி அணுகணும், ஒரு பெண்ணை எப்படி அணுகணும், ஒரு ஆண் குழந்தை எப்படி அணுகணும். முதலில் மனிதன் தொடர்பான, குழந்தைகள் தொடர்பான, பெண்கள் தொடர்பான இங்க கட்டமைக்கப்பட்டு இருக்கிற இது இந்த கலாச்சாரங்கிற அடிப்படையில, மதம்ங்கிற அடிப்படையில, பண்பாடுங்கிற அடிப்படையில இது பேசாத, இதை சொல்லாத. அப்ப எப்படி அந்த நாலேஜ் வரும்? தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டு அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டு வரக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு அரசாங்கம் எல்லாத்துலயும் நான் முதல் இடத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அரசாங்கம் ஏன் பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பின்னோக்கி இருக்கிறோம்? அதுல ஏன் முன்னேற்றம் அடைய மாட்டேங்குது? ஏன் நம்மளால பெண்களுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல அப்படின்றத அரசாங்கம் யோசிச்சுச்சுன்னா அங்க தீர்வு கிடைக்கும். ஆனால் மாறாக டாஸ்மார்க்கில் தீபாவளி அன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கும் எவ்வளவு ரூபாயை டார்கெட் வைக்கிறது, மக்களுக்கு எப்படி போதையை கொண்டு போய் சேர்க்கிறது, அதுதானே அரசாங்கத்துக்கு வருமானம்ன்ற பார்க்கறது தான் பிரச்சனை. முக்கியமான போக்சோ வழக்குகளை காரணம் முன்னாடி சொன்ன மாதிரி யாரு குற்றத்தை இழைக்கிறானோ அவன் நமக்கு வேண்டியவனா இருக்கும். என்னுடைய மகளுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா என்னுடைய அண்ணன் பையனா இருக்கும். அப்போ தாத்தாவா இருக்கிறாங்க, உறவினரா இருக்கிறாங்க. வழக்குக்கு அடுத்து சமாதானம் தான் நடக்கும். என்சிசி உத்தமர் சிவராமன், அந்த உத்தமர் மேடையில் பேசுகிறார். என்ன பேசுறாரு? சீமான் நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி பேசுகிறார். பாகுபலி படத்துல எப்படி பெண்கள் மீது கை வைத்தால் அவன் தலையை அறுக்கணுமோ அதே போல என் குல பெண்களை எவனாச்சும் தொட்டிங்கன்னா அதே போல அறுப்புன்னு சொல்லி பேசியிருக்கிறார். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். நிர்பயாவிலிருந்து தொடங்கி அபயா வரை ஒவ்வொரு நாளும் 96க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆன் ரெக்கார்ட் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஹாசினி, ஸ்ரீமதி, சிவசங்கர் பாபா, இது போன்ற எத்தனையோ வழக்குகளை நீங்க தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறீர்கள். கடந்த 5 நாட்களில் மட்டுமே 4 இதே போன்ற பாலியல் கேசஸ்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே 13 வயது சிறுமி, 9 வயது சிறுமி, 22 வயது பெண், ஹாத்ரஸ், உன்னாவ், இது போன்ற எத்தனையோ வழக்குகள், இது போன்ற எத்தனையோ புரட்சி போராட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சோஷியல் மீடியாவில் ஜஸ்டிஸ் ஃபார் என்று மட்டும் எழுதி அதற்கான ஜஸ்டிஸை தேடிக் கொடுக்கும்படி நாம் நம்மளையே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வேலை தான் பார்க்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கட்டும் அல்ல சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கட்டும், யார் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்களோ அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடிய நபர்கள் மீதே இதே போன்ற வழக்குகள் இருக்கிறது. பார்லிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், 47% எம்பிக்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. அதிலிருந்து 170 எம்பிக்கள் மீது பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை அல்ல உமன் ஹெராஸ்மெண்ட் போன்ற வழக்குகள் இருக்கிறது. அனைத்திற்கான காரணம் யார் என்கிற இந்த குற்றத்தை மட்டுமே ஒருத்தல் மீது ஒருத்தல் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். நிர்பயாவிற்கு எந்த விதமான மக்கள் புரட்சி நடந்ததோ அதே போன்ற மக்கள் புரட்சி மீண்டும் ஒருமுறை கால்கட்டாவிலும் நடந்திருக்கிறது. இதற்கு இடையில் பல்வேறு இடங்களில் இதே போன்ற போராட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யார் இதை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும்? எந்த குழந்தையை நீங்க பள்ளிக்கு அனுப்புகிறீர்களோ அந்த இடத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது.
நீங்க ஆபீஸருக்கு சென்றால் அங்க இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், எங்க திரும்பி பார்த்தாலும் இதே போன்ற சம்பவங்கள் ஏன் நடக்குது? 96 பெண்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 3500 4000 பெண்கள் இதே போன்ற வழக்குகளை பார்த்து வருகிறார்கள். இதே போன்ற சிச்சுவேஷனில் சிக்கிக் கொள்கிறார்கள். கூட இருக்கக்கூடிய நபர்களே, அதாவது குடும்பத்தை சார்ந்த நபர்களே, அப்பா, சித்தப்பா, அண்ணன், நண்பர், இது போன்ற நபர்கள் அவர்களே இது போன்ற தொல்லைகளை கொடுத்து வருகிறார்கள். அப்போ ஏதோ ஒரு இடத்தில் சொசைட்டியாக நாம் ஃபெயில் ஆகி இருக்கிறோமா இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல், எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் இது போன்ற குற்றவாளிகளுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறோமா இல்லையா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தை படித்த நபர்களே இது போன்ற குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். நீதிபதிகள் ஏழைகளுக்கு ஒரு விதமான சட்டமும், ஹை ப்ரொஃபைல் கேசஸ்களுக்கு ஒரு விதமான சட்டத்தையும் திணிக்க பார்க்கிறார்கள். உதாரணம் பல இருக்கிறது. ஆனால் இதை பற்றி ஒவ்வொன்றாக நாம் இன்னைக்கு அலசி ஆராய போகிறோம். இதற்காக தமிழ் ஆக்டிவிஸ்ட், ரைட்டர் இருக்கிறார். லெனின், அகேன் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். வணக்கம். பொலிட்டிஷியன் அண்ட் ஒரு சீனியர் ஆக்டிவிஸ்ட். சார் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நாளும் இது போன்ற செய்திகளை படிக்கும்போது, ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. செய்திகளை படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்தில் ஆஸ் அ சொசைட்டி நாம் ஃபெயில் ஆகி விட்டோமா என்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருகிறது. ஆஸ் அ பொலிட்டிஷியன் நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ கிருஷ்ணகிரி ஒன்று சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து ஒரத்த நாடு ஒன்று சொன்னோம். எல்லாம் இந்த போன வாரத்தில் 4-5 நாட்கள் நேற்றுக்கே திரும்பவும் நேற்றுக்கே நடந்திருக்கு. அதாவது ஒரத்த நாடு, கிருஷ்ணகிரி தவிர நேற்று 2 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். கேரளாவில் ஒரு நீதிபதியை 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நியமிச்சு அந்த நீதிபதி வந்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டு எப்படி நடக்குது, எப்படி இந்த கற்பழிப்பு குற்றங்கள்லாம் நடக்குது திரைத்துறையில் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதை 4 வருடமாக அந்த அம்மா எல்லாம் பலவேறு ஆட்களை எல்லாம் படுத்து அந்த அம்மா நேற்றுக்கே சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ண உடனே கேரளா அரசு நேற்று வெளியிட்டாங்க. கேரளா அரசு அதை வெளியிடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, திரைத்துறை தான் இதுக்கு ஒரு திறவுகோலாக இருக்குன்னு நான் அனுமானம் பண்ணி இதை பேசுகிறேன். திரைத்துறைக்கு யாரெல்லாம் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு வர்றவங்களை எல்லாம் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து உட்படுத்துகிறாங்க. அப்படி உட்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி சம்மதிக்காத பெண்கள் வந்து சினிமாவில் இல்லை. அதுதான் நிஜம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு பெரிய அவங்க சொல்கிறத பார்த்தா, நம்ம ஏற்கனவே வந்து மும்பையில் தாதா எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு தாதா குரூப்பு வந்து இதில் வந்து கேரளாவில் வந்து இந்த சினித்துறையில் வந்து அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஆதிக்கத்தினால தான் சினிமா துறையில் 100க்கு 100% இது போன்ற குற்றங்கள் நடக்குது. இதே குற்றங்கள் தான் வெளியில் இந்த திரைப்படங்களை பார்த்து தான் அதிகமான குற்றங்கள் வெளியில் நடக்குது. ஏன்னா ஒரு திரைப்படமே எடுக்கிறான், கற்பழிக்கிற மாதிரி ஒரு திரைப்படம் எடுக்கிறான். இந்த கற்பழிப்பு காட்சியில சிகரெட்டு குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாதுலாம் சென்சார்ல கட் பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த மாதிரி கற்பழிப்பு இதுகளெல்லாம் எதுக்கு திரையில வைக்கணும்? அதையெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? இது போன்ற குற்றங்கள்லாம் நடக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு வந்து சொல்லி மாளாது. ஏன்னா பொம்பளை பிள்ளைகளோட இருக்க நம்ம சந்தோஷமா வெளியில வந்தோம், வீட்டுக்கு போனோங்கிற நிலையே இல்லாத ஒரு அவல நிலை வந்து இன்னைக்கு இந்தியாவில் உண்டாயிருக்கு. இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறதுக்காக பார்லிமெண்ட்லேயும் அவர் பிரதமர் ஒரு இது கேட்டிருக்காரு. யாரெல்லாம் இதுக்கு சஜஷன் கொடுக்குறீங்களோ கொடுங்க, அதெல்லாம் ஆய்வு பண்ணி நாங்கள் இதுக்கு ஒரு சட்ட வடிவம் கொண்டு வர்றோம்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. சட்டம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. சட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த பாக்ஸோ வழக்கை போடுவதற்கே போலீஸார்கள் டைம் எடுத்துட்டு இது போடலாமா போட வேண்டாம்ங்கிற ஒரு விஷயம் வருது. 2வது நீங்கள் பார்த்தீர்கள்னா சார் சொன்னபடி திரைப்பட காட்சிகளை பார்த்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேறு. ஆனால் திரைப்படங்களில் சின்ன சின்ன குழந்தைகளை இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கும்போது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வயது சிறுமி சாக்லேட் ஆசை காட்டி ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு. திருச்சினாப்பள்ளியில் நேற்று நடந்த இந்த சம்பவம்
இரவு முழுவதும் அந்த ஏதோ ஒரு 9 வயசு குழந்தை எப்படி இருக்கும்? வெறும் எலும்பும் தோளாக மட்டும்தான் இருக்கும். எந்த விதமான கவர்ச்சி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஷீ இஸ் ஜஸ்ட் அ பாடி. அந்த மிருகத்திற்கு யூனோ திரைப்பட காட்சிகள் அங்கே இடம் கொடுத்துருக்காது. ஹிஸ் மென்டாலிட்டியே அந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? ஸோ பாக்ஸோ போன்ற வழக்குகளில் போடக்கூடிய அனைத்து பெண்களையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 10 வயசு, 8 வயசு, 9 வயது, ரொம்ப ரேராக தான் 15-14 வயது இருக்கும். மெஜாரிட்டி ஆர் லைக் திஸ். ஈவன் இதே ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தைய கூட தவறாக நடந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து திரைப்படத்திலிருந்து வராது. பட் it is there in the society. Are we failing as a society, in this? ரொம்ப முக்கியமா சொன்னீங்க. சமூகத்திற்கு இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதே நேரத்துல காவல்துறை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரத்தநாட்டில் நடந்த அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட 22 வயதான பெண் தன்னுடைய நிலையை, 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை, தன்னுடைய நிலையை அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. பெற்றோர்கள் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போறாங்க. காவல் நிலையத்தை சேர்ந்த சூர்யாங்கிற சப் இன்ஸ்பெக்டர் அந்த வழக்கை எடுக்கவில்லை. 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த கொடூரத்திலிருந்து தாக்கி இருக்கிறார்கள். அவங்க மண்டையை உடைச்சிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, வாயில துணியை திணிச்சு, இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்குன்னு பெற்றோர்கள் மூலயமாக போய் காவல் நிலையத்துல நின்னா, இத்தனைக்கும் அந்த சூர்யாங்கிறவங்க ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர், அவங்க வழக்கை எடுக்கல. சரின்ட்டு மருத்துவமனைக்கு போனா புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பார்க்க. இது ரெண்டுமே இப்ப விசாரணைக்கு உள்ளா இருக்கு. ரெண்டுமே கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடையது. அந்த சப் இன்ஸ்பெக்டரை இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதே நேரத்துல இன்னொன்னு சினிமா துறையை பத்தி சொன்னீங்க. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு பின்னால் இருக்கிற பெரிய இது வந்து தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவோட உலகளாவிய டிஸ்கஷன் என்ன தெரியுங்களா? பாலியல் கல்வி. நீங்க எதை ஒன்ன மூடி 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 வைக்கிறீங்களோ அது என்னவா இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்பவுமே எதை ரகசியம் ரகசியம், இது எங்க பண்பாட்டுல கிடையாது, இது எங்க கலாச்சாரத்துல கிடையாது, இப்படி நிறைய விஷயங்களை பேசாமலே இருக்கு பாருங்க. குழந்தைகள்கிட்ட இதனாலே தப்பு அப்படிங்கும். அப்ப அது என்னவா இருக்கும்னு பாக்குங்கிற என்ன வரும். அப்படி இருக்கிறவன் தான் நிறைய குற்றங்கள்ல ஈடுபடுவது. இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தாதீர்கள், பேசாதீங்க. ஆசிரியர்கள் இதை பத்தி பேசுறது இல்ல, வகுப்புல சொசைட்டில இதை பத்தி உரையாடல் இல்லை. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணை போல ஒரு உடல் இருக்கிறது, அங்க என்னென்ன மாற்றங்கள் வரும், ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரியாக இருக்கும், எப்படி அணுகணும், ஒரு பெண்ணை எப்படி அணுகணும், ஒரு ஆண் குழந்தை எப்படி அணுகணும், முதலில் மனிதன் தொடர்பான, குழந்தைகள் தொடர்பான, பெண்கள் தொடர்பான இங்க கட்டமைக்கப்பட்டு இருக்கிற இது வந்து இந்த கலாச்சாரங்கிற அடிப்படையில, மதம்ங்கிற அடிப்படையில, பண்பாடுங்கிற அடிப்படையில இதை பேசாத, இதை சொல்லாத. அப்ப எப்படி அந்த அந்த நாலேஜ் வரும்? அதை மிருகங்களாக மாறி போறோம். அதை பத்தி தெரியாதவன், அதை பத்தி உரையாடல் இல்லாத நேரத்துல மிருகங்களாக மாறி போகிறார்கள். இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா, நீங்க சொன்னீங்க 8ஆம் தேதி 15ஆம் தேதி அந்த சம்பவம். எந்த நாளில் நீங்க வந்து கல்கத்தாவில் பெண் மருத்துவருக்கு பாலியல் வன்கொடுமை இரவு நேரத்துக்கு கிட்டத்தட்ட அதிகாலை ஒரு 3-4 மணி, அதே நாளில் தான், அதே ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் இதே தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரியிலையும் அதே இரவு தூங்கி கொண்டிருந்த ஒரு மாணவி அழைச்சிட்டு போய், அதுவும் குழந்தைய பாலியல் வன்கொடுமை. இதுல என்னன்னா, கல்கத்தாவில் மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சி இருக்கு. அங்க தன்னார்வலர்களாக அங்க மருத்துவர்கள் வந்து போராடினாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் அந்த போராட்டங்கள் நடக்குது. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் நடந்த பிறகும் கூட ஊடகங்கள் கூட, எத்தனை ஊடகங்கள் வாதிக்கிறாங்க, எத்தனை அரசியல் தலைவர்கள், அந்த எந்த கட்சியை சேர்ந்தவனும் அவன் ஒரு அறிக்கை விடுறாரு, தலைவர் அவ்வளவுதான், நாங்கள் கட்சியை விட்டு நீங்க அந்த அரசியல் கட்சியை டார்கெட் செய்வதற்காக அவர்கள் கட்சிக்காரர்கள் இருக்கிற பொழுது அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க, வேற கட்சிக்காரங்க இது பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது பத்தியான உரையாடல், பெரிய பெரிய போராட்டங்கள் கூட, அப்ப கொலை நடந்தால்தான் உரையாடல் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி எழுதல. இங்க ஹத்ராஸ்லயும் முதுகெலும்பை உடைத்து கொடூரமான முறையில் தான் அவரும் கொல்லப்பட்டார். நிர்பயாவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். ஆனா அபியூஸ்கள் நாளுக்கு நாள் நடக்குது. நீங்க சொன்னீங்க, இப்போ நேத்து நடந்த விஷயமா திருச்சியில் நடந்தது, குழந்தையை கூட்டு போய் இரவு முழுக்க வைத்திருந்து, இப்ப இதெல்லாம் வெறும் செய்திகளா கடந்த போது, ஒருவேளை அந்த குழந்தை இறந்திருந்தால் வீதிக்கு வராங்க. அப்ப ஒரு கொடூரமான கொலையாக மாறினால்தான் வீதிக்கு வர முடியும்னா, இப்ப எந்த இடத்துல இங்க நாம் வந்து. நேற்று நடந்த இன்னொரு சம்பவம், திருச்சினாப்பள்ளியிலிருந்து வந்த செய்தி. 10 வயது சிறுமி, அந்த குழந்தையோடைய பெரியப்பா மகன், அண்ணன் முறையில வந்து அண்ணன், 17 வயது. இந்த நபர் அந்த குழந்தையுடைய தவறாக நடக்குது. இது போன்ற அந்த பல்வேறு வழக்குகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல
குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த விக்டிமுக்கு தெரிஞ்ச நபராக தான் இருக்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் NDTVயில் மட்டும் போட்ட செய்திகளில் படிக்கிறேன். பெங்களூரில் ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய வீட்டிற்கு பார்ட்டி முடிச்சு வீட்டுக்கு திரும்பும்போது பைக்கர், அதாவது லிஃப்ட் கொடுக்குற பேரில் கற்பழிச்சிருக்காங்க. பஞ்சாபில் ஒரு பெண்ணுடன் கேங் ரேப் நடந்திருக்கு, அதுவும் ரோடுவே ஸ்டாஃப் பஸ்ஸில், ரைட். உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்ல ஒரு மென்டலி சேலஞ்ச்ட் பெண்ணுடன், மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் இந்த விஷயம் நடந்திருக்கு. 14 வயது குழந்தை, இது உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, அதுவும் டிசம்பர் மாதம் நடந்தது. சிகிச்சை இத்தனை மாதம் 8-9 மாதம் வரை அது ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கு. நேற்று முன்தினம் இறந்துட்டாங்க. இதே உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தன்னுடைய மகளையே கற்பழித்த தகப்பனார், ஆமாம் தந்தை, 69 வயதான ஒரு முதியோர்னு சொல்ல முடியாது, பட் எஸ் 69-year-old மேன், ஒரு டீன் 12-13 வயதிற்கான இந்த பெண்மணியை மத்திய பிரதேசத்தில் தவறாக பண்ணியிருக்காரு, அரெஸ்ட் ஆகிட்டார். சரியா? ஸோ இது வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீர்கள்ல 96 இது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடப்பதாக NCRB டேட்டா வெளிக்காட்டுது. இப்போ நீங்கள் 2-3 நாளில் நியூஸ் பேப்பர் செய்திகளை நான் எடுத்து காட்டுகிறேன், வேறெல்லாம் இல்லைன்னா நீங்களும் இதில் வந்து ரொம்பவே ஆக்டிவாக பல்வேறு இடங்களில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆஸ் அ ஆக்டிவிஸ்ட் இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது எங்கெல்லாம் நாம் ஆஸ் அ சொசைட்டி ஃபெயில் ஆகிவிட்டோம் என்று நீங்கள் இல்லை, ஒரு சமூகம் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு பக்குவம் அடையாமல் இருக்கு அப்படின்னாக்கா அதற்கான காரணம் முழுக்க அரசும் அரசாங்கமும் தான். ஏன் அந்த சொசைட்டியில ஒரு முன்னேற்றம் இல்லை, ஏன் பொறுப்புணர்ச்சி இல்லை, ஏன் மனிதாபிமானம் இல்லை அப்படின்றதெல்லாம் எங்க உருவாக்கப்படணும்னா தோழர் சொன்ன மாதிரி கல்வி நிலையங்கள்ல உருவாக்கப்பட வேண்டியது. ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருப்போம், 90கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆஃப்டர் 90s கிட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, டேய் நேராக வீட்டுக்கு போனோம், நேராக பள்ளிக்கூடம் போனோம், டியூஷன் போனோம், நேராக வீட்டுக்கு வந்துடணும், தெருவில் யார் எது பேசினாலும் கேட்கக்கூடாது. என்ன சென்ஸ்னா, தெருவில் ஒரு பெண் ஈவ்டீசிங் செய்யப்பட்ட நீ கேட்கக்கூடாது, உன் பாட்டுக்கு வந்துடும், உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், உனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை 90 காலகட்டங்களில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் உருவாக்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம அலட்சியமாக எல்லாத்தையும் கடந்துட்டு போறோம். ஏதோ கொல்கத்தால போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் பாருங்க, பொலிட்டிக்கல் சேஞ்சஸை வந்து பாருங்க. மாநில அரசாங்கம் கண்டுகொள்ள வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயத்தை அழகாக அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ஸ்டேட்டினுடைய சிஎம் போராட்ட காலத்துல இறங்கி நின்றுட்டு இருக்காங்க, ரைட். அது ஒரு புறம், அது பாலிடிக்ஸ் தனி. ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. சேம் இஷ்யூ பாண்டிச்சேரியில நடக்கும். ஒரு சின்ன குழந்தை, பிஜேபியினுடைய கவர்னர் இருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு வாரம் மிகப்பெரிய போராட்டம். அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைச்சிச்சானா கிடையாது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டு அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டு வரக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு அரசாங்கம் எல்லாத்துலயும் நான் வந்து முதல் இடத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அரசாங்கம் ஏன் பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பின்னோக்கி இருக்கிறோம், அதுல ஏன் முன்னேற்றம் அடைய மாட்டேங்குது, ஏன் நம்மளால பெண்களுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல அப்படின்றத அரசாங்கம் யோசிச்சுச்சுன்னா அங்க வந்து தீர்வு கிடைக்கும். ஆனால் மாறாக டாஸ்மார்க்கில் தீபாவளி அன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கும் எவ்வளவு ரூபாயை டார்கெட் வைக்கிறது, மக்களுக்கு எப்படி போதையை கொண்டு போய் சேர்க்கிறது, அதுதானே அரசாங்கத்துக்கு வருமானம்ன்ற பார்க்கறது தான் பிரச்சனை. இதை எதிர்த்து மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் அப்படின்னாக்கா அது கல்வியில இருந்து தொடங்கணும், அரசியல்ல இருந்து தொடங்கணும். பிள்ளைகள் குழந்தையிலிருந்தே ட்ரெயின் தம் யங் கேட்ச் தம் யங் ட்ரெயின் தம் யங்ன்ற ஒரு தேரி இருக்கு. அந்த தேரியை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே நம்ம எப்படி இப்போ சொல்றோம், குட் டச் பேட் டச், குழந்தைய பார்த்தா எம்மா உன்னை யாராச்சும் தேவையில்லாத இடத்துல தொட்டாங்கன்னா நோ சொல்லணும், சொல்றல. பள்ளிக்கூடத்துக்குள்ள வாத்தியார் சொல்லி கொடுக்க மாட்டேங்காரு, வாத்தியாருக்கு தயக்கமா இருக்க. ஒரு ஆண் பாலினம் பெண் பாலினம் இவங்க 2 பேத்துக்கும் நடக்கக்கூடிய பாலின மாற்றங்களை பற்றி பேசுவதற்கு அரசு பள்ளியில் வாத்தியாருக்கு முடியலன்னா எப்படி தனியார் பள்ளியில் கற்றுக் கொடுத்துருவான். நீங்க அரசாங்கத்தை பற்றி பேசும்போது அரசாங்கத்தை பற்றி காமாட்சி நாயுடு ஐயாவிடம் கேட்கலாம். பிகாஸ் நீங்கள் அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்ணியும் அரசாங்கம் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்கிறீங்க மக்கள் மத்தியில். இது போன்ற பாலியல் சம்பவங்கள் நடக்கும்போது அரசாங்கமே பல இடங்களில் தவறுகிறது.
உதாரணத்திற்கு கேஸ் எழுத போனால் அங்கே போலீஸார்கள் அந்த கேஸ் எடுக்கிறது இல்லை. மருத்துவமனைக்கு சென்றால் அந்த சிகிச்சையை சரியாக ரெக்கார்ட் செய்வதில்லை. யூனோ, ஸோ ஏதோ ஒரு இடத்துல எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்கள் பார்த்தால் கூட அந்த என்சிசி கேம்ப் நடந்தது. என்சிசி கேம்பிற்கு எப்படி அந்த அப்ரூவல் கிடையலை, இல்லை எந்த அளவில் அரசாங்கத்துடைய கவனம் தனியார் பள்ளினா தனியாருக்குன்னே எல்லா பொறுப்பும் கிடையாது, அரசாங்கத்திற்கும் அந்த பொறுப்புகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு இடத்துல அரசாங்கமும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய அந்த அந்த அட்மாஸ்பியரை உருவாக்கிட்டு இருக்காங்க. குற்றவாளிகள் மனதில் சட்டத்திற்கு அந்த பயமே போயிருச்சு இல்லையா? இல்லை, இப்போ இது நீங்க கேட்ட கேள்விக்கு முன்னாடி சில இதுகளை நான் சொல்றேன். இந்த செக்ஸ் கல்விங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்ட அரசர்களே சிற்ப வடிவங்களில் ஒவ்வொரு கோயில் கோபுரங்கள்லையும் வச்சு வடிவமைச்சிருக்காங்க. எல்லோரால நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா அழகர் கோவிலில் அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உடலுறவு கொள்வது, எந்த மாதிரி பண்ணலாம், குழந்தைகள் எப்படி பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கோடிட்டு காட்டுறாங்க. இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அந்த அஜந்தாவுடைய இதெல்லாம் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் தட்டினீங்கன்னா நிறைய அந்த இதுகள்லாம் கூட காமசூத்திராலாம் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட இவங்க உணர்ச்சி வசப்படுறது ஆண்களுக்கு உணர்ச்சி வசம் ஜாஸ்தி இருக்கு. அது எக்ஸ்பெஷலி ஆண்கள் அதே நினைப்புல இருக்கிறதுனாலதான் அந்த உணர்வு வருது. அது எல்லா ஆண்களும் இந்த மாதிரி பண்றது இல்ல, எல்லா ஆண்களும் பண்றது இல்ல. அந்த மாதிரி உணர்வுகள் இல்லாம இருக்கிறதுக்கு ஆண்களுக்கு சில வடிகால் வேணும். அரசாங்கம் இது போன்ற சம்பவங்களை கண்ட்ரோல் செய்வதற்கும் தட்டி கேட்பதற்கும் ஏன் அஞ்சுகிறது? இல்ல, இப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது போன்ற வடிகால் மும்பையில அதிகமா நடக்குதா பாருங்க, யோசிச்சு பாருங்க. மும்பையில அதிகமா இல்ல, நாடு முழுவதும் இருக்கலாம், பட் மும்பையில குறைவா இருக்கும். காரணம் என்னன்னா அங்க செக்ஸுக்கு தனியா ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணி அங்க நடக்குது, அந்த தொழில் நடக்குது. தேவைப்படுறவன் அங்க போயிடுறான், வந்துடுறான், முடிஞ்சு போச்சு. நான் சிறு குழந்தையா இருக்கும்போது மதுரையிலேயே இந்த மாதிரி எல்லாம் உண்டு. அந்த ஒரு தெருவுக்கு பேரே வச்சிருப்பாங்க. அந்த தெருவுக்கு ஆண்கள் போவாங்க வருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதை கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப அந்த தொழில் நடக்குதான்னா நிறைய நடக்குது, இலைமறைவு காய்மறைவா நடக்குது. அதை கவர்மெண்டே அதுக்கு ஒரு முறைப்படுத்தி சரி சஜஷன்லேயே எடுத்துக்கலாமே. பட் ஒரு செக்ஸ் ஒரு இடத்துல அதிகமாக நடக்குதுன்னா நீங்கள் அது லீகலைஸ் பண்ணிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மை குவெஸ்டன் இஸ், இது போன்ற சின்ன சின்ன குழந்தைகளுடன் பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய கிரிமினல்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் செய்ய முடியும்? ஏன் அவர்கள் சட்டத்திற்கு முன்பு பயப்படவே இல்லை? இப்போ நீங்கள் பாருங்க, 17 வயசு பையன் ஒரு 13 வயசு பொண்ணு வந்துடும், சரிங்களா? அப்ப இது மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்னா, இது அந்த குடும்பத்துக்குள்ளேயே நடக்குதுன்னா யார் பொறுப்பு? அந்த குடும்பம் தான் பொறுப்பு. அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய விதம் சரியில்லைன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க தட்டி கழிக்காதீங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது உண்டு சார். சட்டம் இங்க பாருங்க, சட்டம் அதனுடைய வேலையை செய்யுது, சரியா தான் செய்யுது. ஆனா சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி சிலர் பண்றாங்க. பேசுவார், ஏன் அரசாங்கம் ஒழுங்காக செயல்படவில்லைன்னு அதிமுக ஆட்சியாளர் இருக்கும்போது பேசுவாரு. பேசணும் சார். தப்பு நடந்துச்சுன்னா தப்பு, யாரு செஞ்சாலும் தப்பு. நீங்க செஞ்சாலும் தப்பு, நான் செஞ்சாலும் தப்பு, இவரு பண்ணாலும் தப்பு, அவர் பண்ணாலும் தப்பு. அவரு சேனல்ன்றதுனால அவர் பேசுறது எல்லாம் சரின்னு ஒத்துக்க முடியாது. உங்க சேனல் நீங்க பேசுறது சரின்னு அப்படிதான் எல்லாமே. யாரு தவறு செய்தாலும் தவறு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? அரசு கேளுங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லுவேன் கேளுங்க. அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. எந்த அரசாங்கமும் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அரசாங்கம் இருக்கும்போது தான் தப்பு நடக்குதுன்னு அவர் கேட்கல. தப்பு நடக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணுது? பள்ளிக்கூடத்துல இவன் என்சிசி வாத்தியாரே கிடையாது, நேஷனல் இது அங்கீகரிக்கணும். அது அங்கீகரிக்கவே கிடையாது. அந்த பையன் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பையன் என்சிசி அவன் ட்ரைனிங் போறான். எப்படி பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு கிருஷ்ணகிரியிலயும் தருமபுரி மாவட்டங்கள்லயும் போயிட்டு அவன் எல்லா பள்ளிக்கூடத்திலயும் கேம்ப் நடத்துறானே, என்சிசி கேம்ப். எப்படி அரசாங்கம் பார்த்தும் பார்க்காம இருக்குதேன்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க.
சார் எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. அரசாங்கத்துக்கு தெரியாம சில நிகழ்வுகள் நடக்கும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளை அனுப்புற பெற்றோர்கள் வந்து இது உண்மையான என்சிசி கமாண்டர் தானா, இவர் வந்து மிலிட்ரியில இருந்து வந்திருக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரியணும்ல. அப்போ எதுக்காக சார் நம்ம கிட்ட வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு சார்? எஜுகேஷன் மினிஸ்ட்ரியே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சார். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து கலாட்டாவில வீடியோ போடுறதுக்காக இருக்கு. இல்ல நீங்க ஒவ்வொரு பள்ளிக்கும் போறாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போறாரு. மாணவர்கள்ட்ட பேசுவாரு, குழந்தைகள்கிட்ட பேசுவாரு, வீடியோ எடுப்பாங்க, 2 திருக்குறள் சொல்லுவாங்க, உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்துருது. இந்த ப்ரொமோஷன் மட்டும் தான் நடக்குதே தவிர, ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல RSS பயிற்சி நடக்குதுன்னு ஒரு விவகாரம் இருந்துச்சு. அரசு பள்ளிக்கூடம் அப்பவே என்ன சொன்னாங்க, பள்ளிகளை நாங்க வந்து கண்காணிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு முறையும் பள்ளிக்கல்வித்துறை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு சில ஆட்களை வச்சுக்கிறாங்க. அவர்கள் இவங்களை சப்போர்ட் பண்ணி மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு குறிப்பா நீங்க இங்க பாருங்க, நீங்க இங்க பாருங்க, பொதுவா நீங்க சொன்னாலும் கூட ஒரு கிருஷ்ணகிரியில நடக்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த கிருஷ்ணகிரியில அந்த பள்ளியில வந்து தவறா நடக்குதுன்னா அந்த பள்ளியை பத்தி சொல்லணுமா இல்லையா? எத்தனை பெற்றோர்கள் இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, அவங்க பெற்றோர்கள் அட்லீஸ்ட் அந்த டிஓக்கு அங்க இருக்க சிஓக்கு யாருக்காவது தெரியப்படுத்தணுமா இல்லையா? எங்க இந்த மாதிரி எங்க குழந்தைய என்சிசி கேம்ப் கூப்பிடுறாங்க, இங்க என்சிசி இருக்கா, என்சிசி இருக்கான்னு தெரியணும் இல்ல? இல்ல சாமானிய மக்கள் எப்படிங்க சாமானிய மக்கள் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு யாரும் அப்படி சாமானிய இல்ல, கிராமத்துல இருக்கவங்க கூட விழிப்புணர்வோட இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் சட்டத்துல எல்லா ஓட்டையும் இருக்கு, எல்லா ஓட்டையும் இருக்குங்கிறாங்க. போலியோவை எப்படி ஒழிச்சாங்க, எப்படி பெருமை பேசிக்கிறாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு முறை எப்படி பெருமை பேசிக்கிறாங்க. நாங்க சட்டங்களை போட்டு அதை நடைமுறைப்படுத்தி அதை பற்றி பிரச்சாரம் கொடுத்து நாங்க கட்டுப்படுத்தி இவ்வளவு விளம்பரங்கள் செஞ்சோம், பிரச்சாரங்கள் செஞ்சோம், அவங்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தோம். ஆனா அதை போல போக்சோ குறித்தோ பெண்களுக்கான விழிப்புணர்வு குறித்தோ ஏன் ஏற்படுத்தல? அப்ப மட்டும் எப்படி வந்து தங்களை பின்னாடி இதுல காவல்துறையினுடைய பணி வந்து ஸ்லாக்னஸ் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இப்ப தஞ்சையில நடந்த நிகழ்ச்சியில அந்த எஸ்ஐய வந்து இவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி எஸ்ஐய வந்து டெர்மினேட் பண்ணணும். டெர்மினேட் பண்ணாதான் அவங்களுக்கு காவல்துறைக்கு ஒரு பயம் இருக்கும். டெர்மினேட் பண்ண சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 6 மாசம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு வேலையை போட்டு திரும்ப வேற ஒரு இடத்துல வேலை போட்டு இருக்கும். ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது, ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த ஆக்ஷனை பார்த்து மற்ற நபர்கள் பயப்படும்படி ஏன் ஒரு முறை கூட தீர்ப்பு வெளியில வரல? நிர்பயாவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தூக்கு தண்டனை கிடைச்சது. அபயாவிற்கு தூக்கு தண்டனை இன்னும் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஆசிஃபா கொலை வழக்குல, அந்த ரேப் வழக்குல, இல்லை ஹாசினி இன்னும் அந்த நபர் ஹீஸ் இன் தமிழ்நாடு, சென்னை ஜெயிலில் இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும்தான். ஸோ ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட், ரொம்ப பெரிய பெரிய சுவாதி கொலை வழக்கு எடுத்துக்கொள்ளுங்க, என்ன ஆனது அப்படியே அது முடிஞ்சிருச்சு, ரைட்? ஸ்ரீமதியுடைய கொலை தட் கேஸ் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதங்கள் வரை பல சேனல்களில் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா nobody is even talking about it. சிவசங்கர் பாபா அந்த விஷயத்தை பார்த்தீர்கள்னா நாங்கள் எங்கள் சேனல்ல பல்வேறு எவிடன்சஸ்களை, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களை பேட்டி எடுத்து போட்டிருந்தோம். அவங்களோட முகமெல்லாம் தெரியாத ஐடென்டிட்டி கம்ப்ளீட்டா மறைக்கப்பட்டு அந்த பெண்களுடைய வாக்குமூலத்தையும் நாங்கள் எடுத்து காட்டினோம். தமிழ்நாடு போலீஸ் அவங்களோட ரொம்பவே நெருக்கமாக அதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். சிலது நாங்கள் போடவே இல்லை, அது எவிடன்சஸாக மட்டுமே கொடுத்தோம். பட் எல்லாமே செஞ்சு அதோட ஃபைலை நான் பர்சனலாக பார்த்துருக்கேன், ரைட்? அந்த ஃபைலில் இவ்வளோ பெரிய ஃபைல் இருக்கும், எல்லா எவிடன்ஸும் இருக்குது சிவசங்கர் பாபாவுக்கு எதிராக. அவருக்கு முட்டு கொடுத்து அவரை காப்பாற்றுறதுக்கு பல சேனல்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்தில், ரைட்? அண்ட் நேற்று எடுத்துக்கொள்ளுங்கள், நேற்று நாங்கள் போட்ட ஒரு வீடியோவுக்கு கீழே எப்படி நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி என்று கூறலாம், இஸ் எக்ஸ் எப்போ நடந்ததுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வெளியில வருது, அந்த அறிக்கையில நாங்க நீக்கிட்டோம்னு சொல்றீங்க. பட் நோ 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 நீங்க வந்து அவரை வந்து முன்னாள் நாம் தமிழர்னு சொல்றோம், அது ஐ எம் அன்சப்ஸ்கிரைபிங் யூன்னு சொல்றோம். அந்த மாதிரி நபர்களே எங்களுக்கு வேண்டாம். நான் ஒன்று சொல்றேன், சீரியஸ்லி டெல்லிங் யூ, எனக்கு அந்த 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, எனக்கு தேவையே இல்லை. இஃப் யூ ஆர் நாட் கன்சிடர் அபவுட் அ சைல்டு, யூ ஆர் கன்சிடர் அபவுட் யுவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட் அபவுட் த சைல்டு ஹூ இஸ் பீன் சஃபரிங்.
நாங்க பேசிட்டு இருக்கிறது வந்து சீமானுக்கோ ஸ்டாலினுக்கோ மோடிக்கோ ராகுல் காந்திக்கோ கிடையாது. Here we are talking about a child who's been attacked by such kind of criminals, right? So இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனுக்கான அர்த்தமே I don't want it to be a political subject. என்னுடைய ஒரே கேள்வி, இது போன்ற தவறுகளை தட்டி திருத்துவதற்காக ஆஸ் அ சொசைட்டி நாம் எங்கெல்லாம் ஃபெயில் ஆகி இருக்கிறோமோ அதை திருத்துவதற்காக என்னெல்லாம் செய்யணும், ஒவ்வொன்றா நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீதிமன்றங்கள் பெரும்பாலான வழக்குகள் காவல்துறையில் பதிவதில்லை. முதல்ல சொல்றதே கிடையாது. நிறைய நீங்க சொல்ற மாதிரி பதியப்பட்ட குற்றங்கள்னு இருக்கிறதே வந்து நீங்க 96னா பதியப்படாம எத்தனையோ இருக்கு. இப்போ அந்த சிவராமன்கிற குற்றவாளி கூட நீங்க ஏற்கனவே இப்படி பல பள்ளிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அங்க இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது ஒரு குழந்தை வந்து தனக்கு அபியூஸே நடக்கிற போது அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருந்து இது நடந்திருந்தா இது தொடர்ந்து இருக்காது. அப்போ குழந்தைகளுக்கு சொல்லுகிற விஷயம் இல்லை. அப்ப இங்கேயே முதல்ல முடிஞ்சு போயிடுது. இதுலயும் ஏதாவது ஒண்ணு தேறி 2-3 தேறி தான் உங்களுக்கு காவல் நிலையம் வருது. அதுலயும் ஏதாவது ரேரா தான் உங்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் வருது. அந்த நீதிமன்றங்களில் கூட அதிகாரம் மிக்கவர்களுக்குத்தான் அந்த தீர்ப்புகள் எதிராக முடியும். அதிகாரம் மிக்கவர்கள் அவங்க பாதுகாத்து. காரணம், முக்கியமான போக்சோ வழக்குகள் காரணம் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி, யாரு குற்றத்தை இழைக்கிறானோ அவன் அவனுக்கு வேண்டியவனா இருப்பான். என்னுடைய மகளுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா என்னுடைய அண்ணன் பையனா இருப்பான். அப்போ தாத்தாவா இருக்கிறாங்க, உறவினரா இருக்கிறாங்க. வழக்குக்கு அடுத்து சமாதானம் தான் நடக்கும். இதை வந்து எப்படி இல்லைன்னு சொல்லலாம், நம்ம சொந்தக்காரங்களே இப்படி மாற்றுறதா, நம்ம கட்சிக்காரங்கள் நம்ம முதலாளியே இப்படி மாற்றுறதா அப்படிங்கிற இந்த டிஸ்கஷன் என்ன பண்ணிடுதுங்கன்னா, அது வழக்கறிஞர்களா இருக்கட்டும் மற்ற எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிடறாங்க, பின்வாங்குற தன்மைக்கு வந்துடுறாங்க ஒரு வழக்கை நடத்துவது. ஹாசினி சொன்னீங்க, சென்னை ஹாசினியை கொலை செய்தவன் ஜாமீன்ல வெளில வரான். வந்து அவங்க அம்மாவை, யார் அவனை ஜாமீன்ல எடுக்கிறா, அவங்க அம்மா தான், அவங்க பெற்றோர்கள் தான் ஜாமீன்ல எடுக்கிறாங்க. அவங்க அம்மாவையும் கொலை செய்து விட்டு மறுபடியும் அவனை கைது பண்றாங்க. அப்போ நீங்கள் எப்பொழுது பாதுகாக்க நினைக்கிறீங்க பாருங்க. நான் ஒரு பொண்ணுக்கு எதிரான அபியூஸை வந்து எப்படியோ மூடி மறைச்சிட்டோம். ஒரு குழந்தைக்கு எதிரான அபியூஸை நீங்க மூடி மறைச்சி என்னுடைய பையனை, அதை செஞ்ச என்னோட பையனை காப்பாத்தீங்கன்னா அவன் நாளைக்கு இன்னொரு வளர்ந்த பிறகு ஒரு பெண்ணை, பிரஜ்வல் ரெவென்னாவுடைய கேஸை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், பணபலம் இருக்கக்கூடிய நபர். வெளியில தப்பித்து போறாரு, மீண்டும் இந்தியாவிற்கு வந்து இப்போ வந்து வழக்கை சந்திச்சுட்டு இருக்காரு. another 6 months or 1 year he might come out. பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் பதற வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஒரு சாதாரணமான நபர், எந்த விதமான அரசியல் பலமும் இல்லாத ஒரு நபர், அவருக்கும் 4 பேர் வாதாடி அவரையும் இன்னைக்கு வந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு. he is free now. அதாவது இதற்கான தீர்வு மீண்டும் மீண்டும் எங்க இருந்துன்னா கல்வி நிலையங்கள்ல இருந்து, நம்முடைய வீட்டுல இருந்து தொடங்குறது. இங்க பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழர்காரங்க ஒரு கமெண்ட் போட்டீங்க. அவரு அந்த உத்தமர் இருக்கார்ல, என்சிசி உத்தமர் சிவராமன், அந்த உத்தமர் மேடையில் பேசுகிறார். என்ன பேசுறாரு? சீமான் நாம் தமிழர் கட்சி மேடையில ஏறி பேசுகிறார். பாகுபலி படத்துல எப்படி பெண்கள் மீது கை வைத்தால் அவன் தலையை அறுக்கணுமோ அதே போல எங்குல பெண்களை எவனாச்சும் தொட்டிங்கன்னா அதே போல அறுப்புன்னு சொல்லி பேசியிருக்கிறார். படுபாய் நாய் என்ன பண்ணி வச்சிருக்கான் இன்னைக்கு? நாம் தமிழர் இருக்கீங்களா என்ன ஒண்ணும்? அப்ப என்னன்னா, மேடைக்கு முன்னாடி ஒளிப்பேரிய புடிச்சுக்கிட்டு பேசணும்னு சொன்னா எவனும் நம்மள வந்து கேட்க மாட்டான். நம்ம அறைக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், வெளியில நம்ம உத்தமனாக இருந்தால் போதும் என்கின்ற அந்த மனநிலை இருப்பதனால தான் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து சேட்டைகள் செய்யறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, காவல் நிலையங்கள் ரொம்ப தீர்க்கமாக ஒரு போஸ்கோ அப்படின்றது ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இதே விஷயம் நாளைக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நடக்கலாம், இதை விட சின்ன பிள்ளைக்கு நடக்கலாம். எனவே இது சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான தருணம். இது உங்க குழந்தையினுடைய பேர் வந்து எங்கேயும் வெளியில போகாது, ரகசியம் பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி போலீஸ்காரர்கள் அதை வழக்கை எடுப்பாங்களா அப்படின்னாக்கா அது சந்தேகம் தான். நந்தகுமார்னு ஒருத்தர் போடுறாரு டிஎம்கே அட்ராசிட்டிஸ். அடுத்த நபர் போடுறாரு, ஐ ஃபீல் ஷேம் ஆன் யூ சார். எஸ், இட்ஸ் எக்ஸ் என்டிகே பார்ட்டி மெம்பர் பட் யூ டிடன்ட் மென்ஷன். என்னன்னு எக்ஸ்னு மென்ஷன் பண்ணல, என்ன என்னை வந்து ஷேம் செய்யறாராம். இன்னொருத்தர் வந்து என்ன எழுதுறாருன்னா, வாட் ஹாஸ் எக்ஸ் சீமான் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் காட் டு டூ வித் யுவர் ரிப்போர்ட்டிங்? யூ ஆர் வெரி அன்ப்ரொஃபஷனல்.
ரைட். இன்னொருத்தர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன். ஒரு பதிவு, அந்த கிருஷ்ணகிரி அந்த பெயர்கால சிவராமன் கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட இளைஞர் அணி பாசறையில முக்கியமான தலைவர், செயலாளர். நான் கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளைய, என் வீட்டு பிள்ளைய, இல்ல உங்க கட்சியினுடைய தலைவர்கள் இருக்க வீட்டுக்கூடிய பிள்ளைய இப்படி எவனாச்சும் ஒருத்தன் பண்ணிட்டா சும்மா இருப்பீங்களா? அது ஏன் அது சொந்த கட்சிக்காக போய் பேசுறது? ஹியூமனிட்டி இல்லையா? ஒருத்தர் 2 பேர்ல இன்னொரு இருக்கு நிறைய. முன்னாள் உறுப்பினர் என்று தெளிவாக சொல்லுங்கள். முன்னாள் உறுப்பினர். சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை சப்போர்ட் செய்வதற்காகவும் கட்சியோட பேரை காப்பாற்றுவதற்காகவும் இத்தனை பேர் கடமை ஆபீசரு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இன்னைக்கு வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காரு. சீமான் உட்பட பல பேர் மீது வழக்கு இருக்கு. என்னன்னா ஜோதிமணி கூட இருக்காங்க. அவரை மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு ஐபிஎஸ் ஆபீசர். இதுக்கு நான் வர்றேன். பிகாஸ் இது வந்து ஒரு கட்சி சார்ந்த கட்சியோட பேரை காப்பாற்றுவதற்காக களமிறங்கக்கூடிய இது போன்ற நபர்களுக்கு உங்களுடைய பதில். இல்ல அதாவது இல்ல நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். கட்சியா இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். எவன் ஒருத்தன் ஒழுக்கம் தவறானோ அவனை கட்சியிலேருந்து நீ நீக்கின பின்னாடி தான் முன்னாள் கட்சி நிர்வாகின்னு வர்றானே தவிர, பட் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவன் அந்த கட்சியில தானே இருக்கான். அப்ப அதான் அவன் அந்த கட்சிக்காரன் தானே சொல்ல இயலும். அது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சும்மா அவன் வந்து எங்க கட்சியில என்றான். அதாவது தலைமை எப்படியோ தொண்டன் அவ்வளி. தலைமை சரியா இருந்திருந்தா தொண்டன் சரியா இருந்திருப்பான். அந்த தலைமை சரியில்லாதனாலதான் அந்த தொண்டன் அப்படி செய்யறான். அப்ப நீங்க சீமான் அவரே நீங்க அதே வழியில பாக்குறீங்களா? ஆமா, வேற என்ன பண்ண முடியும்? தலைமை, நான் சீமான்னு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. தலைமை சரியா இருந்தா தொண்டன் சரியா இருப்பான். பட் நிச்சயமா அவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து இமீடியட்டா நீக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, which is again a positive sign. இந்த மாதிரியான நபர்கள் நாங்க வச்சுக்க மாட்டோம்ங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக எடுத்து வச்சிருக்காரு. சீமான். Yes, his statement says no, we remove him. But சீமான் அடுத்தபடியா நீங்க என்ன செஞ்சிருக்கோம்னா, he had not given a stronger statement that catch hold of him. இதே சீமான் அவர்கள் 22 வயது அந்த பெண்ணுடன் ஒருத்தநாடு கேஸ்ல பக்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். பட் தன் கட்சி நபர் செய்த குற்றச்சாட்டுக்கு எங்கேயுமே மைக் பிடிச்சு பேசல. எந்த இடத்துலயுமே அவர் எந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கல. Just there is a not only NTK, same as well as DMK have done that. Yes, as well as ADMK has done that. இன்னைக்கு வரைக்கும் பாலியல் ஜல்சா கட்சியில இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. புகார், சொந்த கட்சிக்காரங்க புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுகவுடைய XMLA 10 ஆண்டுகள் சிறை பிடிச்சிருக்கிறாங்க சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு இது பண்ணதுக்கு. இது இல்ல, நம்ம இதை எப்படி பாக்குறோம்? இதை ஒரு அரசியலா பாக்குறோமா? ஒரு சின்ன பிள்ளைய வந்து புணர்றத நம்ம அரசியலா பாக்குறோம்னா நம்ம எந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்கிறோம்? நம்ம கிட்ட மனிதாபிமானம் இருக்குதா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாங்களே வள்ளலாரு. பயிர் வாடினா வருத்தப்படுறோமே, சங்கடப்படுறோமே, நெஞ்சு கொதிக்குதே, கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துதே, ரத்தம் கொதிக்குதே, ஊன்றாங்களே. சின்ன பிள்ளை ஒரு எரும மாட்டு பய சம்பவம் செய்தான். அதை பார்த்து உங்களுக்கு இன்னும் இந்த நாம் தமிழர்காரங்களுக்கும் இந்த அரசியல் சாயம் பூசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அறிவு வரலன்னா அவங்க என்னத்தை செய்ய? இப்போ இவங்களெல்லாம் பாடம் கொடுங்க. எல்லா அரசியல் கட்சியையும் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, மக்கள் கேட்கணும். அதாவது என்ன தெரியுமா சார் பிரச்சனை? ஒரு எம்எல்ஏ வராரு, தோழர் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ வராருன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு நிறைய ராப் ஷீட் இருக்கும், குற்ற பின்னணிகள் இருக்கும். அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. மூத்த தலைவர் ஸ்டாலினோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ இவர் நல்லவர், இவருக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னா அந்த அரசியல் புரிதல இருந்து இவர் வாக்கப்பட்டுருது. இவர் பின்னணியை பார்க்கறது கிடையாது, அரசியல் பின்னணியை பார்க்கறது கிடையாது. எத்தனை கட்சி இருந்திருப்பாரு, எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு, இவர் எத்தனை வீடு வச்சிருக்காரு, பெரிய வீடு சின்ன வீடு எல்லாத்தையும் சேர்த்து பேசினா அதை நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா அப்படின்றதெல்லாம் பரிசீலனை செய்யாம வாக்களிக்கிறது தான் இதுக்கான பிரச்சனை. அப்ப இந்த அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும்? உனக்கு பின்னால் குற்ற பின்னணி இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு வந்து சீட்டு கிடையாதுன்னு சொல்லணும். சொல்லுவாங்களா அரசியல் கட்சி? திமுக சொல்லுமா? சொல்லுங்க. இப்போ கல்கட்டால நடந்த நிகழ்ச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காரு. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களே ஒரு கட்சி தலைவரை பத்தி, அவர் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. சோ நாளைக்கு 24 அன்னைக்கு 24 23 நேத்தா. சோ அப்ப
23. தெளிவா ஒரு கேள்வி. ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்கள் மீது சிவியர் ஒரு 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 பெண் சம்மந்தப்பட்டு குழந்தை சம்மந்தப்பட்டு ஒரு குற்றம் இருந்தால் சீட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்க ஊழல் 1000 கோடி அடிச்சிருங்க, அது வேற விஷயம். தட் இஸ் அ நான் கிரிமினல் கேஸ். பட் மர்டர், ரேப், கிட்னாப்பிங், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இது போன்ற கேஸ் உங்கள் மீது இருந்தா உடனுக்குடன் நாங்க உங்களை நீக்கிடுவோம், உங்களுக்கு வந்து நாங்க சீட்டே கொடுக்க மாட்டோம்னு ஒரு அரசியல் கட்சி. சார் நீங்க ஒரு அரசியல் நீக்கிட்டாங்க சார். அதுதான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி நீக்கிடுச்சு. நாம் தமிழர் கட்சியுடைய பக்கத்து மாவட்டக்காரங்க அந்த அந்த உத்தம இருக்கான் பாருங்க, அந்த என்சிசி வாத்தியாரு, அவன் குடும்பத்துக்கு போயிட்டு நிதி உதவி பண்ணணும்னு சொல்லி ட்விட்டர்ல போஸ்ட் போட்டு நிதி உதவி வாங்குறாங்க. நீக்கியாச்சு, அவன் தப்பு பண்ணிட்டான். ஈவந்தோ அந்த பார்ட்டியை சேர்ந்த நபர்கள் தம்பியினுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, மருத்துவமனையில் கால் உடைஞ்சு போயிருக்கிறாரு, எது கால் உடைஞ்சு போயிருக்காருன்னு தெரியல, போயிட்டு உதவி செய்யறாங்க. சார் நாளைக்கு எந்த பார்ட்டியா இருந்தாலும் தான் நடக்கும். அதனாலதானே சிவசங்கர் பாபா வெளியில வந்தாரு. சிவசங்கர் பாபா அதனால தானே வெளில வந்தாரு. பாண்டிச்சேரி இஷ்யூல என்னாச்சு, அப்படிதானே வெளில வந்தாங்க. சும்மா இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க, நான் ஒண்ணும் முட்டு கொடுக்கல. இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறது துக்ககரமான செய்தி. இதுல வந்து நியாயப்படுத்த நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கி பேச வரல. இப்ப எங்களுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியில வந்து காவல்துறை அரசாங்கம் தான் காவல்துறையை நிர்வகிக்குது. இந்த காவல்துறை சரியானபடி நடக்கணும். ஒரு கேஸ் வந்தா உடனடியா எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு உடனடியாக தகுந்த குற்றவாளிகளை பிடிச்சு அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசாங்கம் அவங்களுக்கு தக்கீது அனுப்பணும். அதே வேளையில வந்து நீதிமன்றங்களும் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி குற்றங்கள் வந்துச்சுன்னா, இன்னைக்கு எப்படி உச்ச நீதிமன்றத்துல காலையில அந்த வழக்கு வந்துருச்சு, உச்ச நீதிமன்றத்துல சீஃப் ஜட்ஜ் முன்னாடி எடுத்து அவரே எடுத்து நடத்துறாரு. அது மாதிரி எத்தனையோ வழக்குகள் வந்து இங்க சொத்து குவிச்சு வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு சுவமோட்டோ அவங்க எடுக்கக்கூடியவங்க ஏன் தஞ்சாவூருக்கோ கிருஷ்ணகிரிக்கோ அல்ல திருச்சியில் நடந்த இஷ்யூக்கோ ஏன் எடுக்கல? எதுக்கா சார் இந்த நீதிபதிகள் எடுக்கல? சார் அரசாங்கம் பண்ணுது. சார் அமைச்சர் சார் பாருங்க, இருங்க நான் பேசுறேன். அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறது தனி. இதுக்கப்புறம் ஏன் ஒரு அதிகமா சொத்து சேர்த்துட்டான்னு ஒரு வழக்க சுவமோட்டாவை எடுக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் ஏன் இது போன்றது ஒரு சீஃப் ஜட்ஜே ஒரு வழக்கை எடுத்திருக்கும் போது நீங்க இங்க இருக்க ஹைகோர்ட் நீதிபதிகள் ஏன் எடுக்கல? நானும் ஏங்க நீதிமன்றம் என்னுடைய அதாவது ஏற்கனவே இப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீதிமன்றங்கள் எடுக்கலங்கிறாங்க. நீதிமன்றங்கள் வழங்கின டைரக்ஷன்களை அரசு சரியா பின்பற்றுதான்னு நீங்க யோசிக்கணும். ஆணவ கொலைகள் விஷயத்துல பல்வேறு டைரக்ஷன்களை சங்கருடைய படுகொலை போது வழங்கினாங்க. அவங்களுக்கு முன்னாடியே பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க டிஎஸ்பி தான் விசாரிக்கணும், பல்வேறு. ஆனா இன்னைக்கு காலையில கூட அந்த தருமபுரியில ஒரு ஊர்ல அந்த காதல் ஜோடிகள் போன பிறகு அவங்க அந்த பையனுடைய அம்மாவை கொண்டு போய் நிர்வாணப்படுத்தி தாக்குதல் நடத்திருக்கு. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நீங்க சொல்ற மாதிரி நிர்பயா வழக்குல இருந்து பல்வேறு வழக்குகளாக இருக்கட்டும் நீதிமன்றங்கள் எடுத்து சொல்லது. நீதிமன்றங்கள் யாருக்கு சஜஷன் தான் கொடுக்க முடியும், அரசு இதை பண்ணுன்னு தான் சொல்ல முடியும். நீதிமன்றங்கள் இன்னொரு நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு கொடுக்கும், நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு கொடுக்கும், அரசாங்கம் தான் அதை செயல்படுத்தணும். அதுக்கு தானே காவல் இருக்கு, அதுக்கு தானே நிர்வாகம் இருக்கு. இதுல இன்னொன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த கேஸ்ல பீரை ஊத்தி அந்த அம்மாவை நிர்வாணப்படுத்தி நைட்டு கூட்டிட்டு போய் அடின்னு அடிச்சு வந்தாச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன சொல்லணும்? நடவடிக்கை எடுக்கணும். எதுக்கு? அங்க ஆட்களை அந்த பெண்ணும் பையனும் காதலிச்சு போனவங்களை கண்டுபிடிச்சு மீட்டு முடுக்கணும், பிரச்சனை கிடையாது. அதே நேரத்துல இவங்களை ஹராஸ் பண்ணிருக்காங்களே, இது மேல யார் நடவடிக்கை எடுக்கணும்? அரசாங்கம் எடுக்கணும். அரசாங்கம்னா எந்த காவல்துறை எடுக்கணும். காவல்துறை எடுக்கல. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? நேரடியாக முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? முதல்வர் விஷயம் தெரிஞ்சவன பேசியிருக்கணும்ல. இதை நீதிமன்றம் போயிட்டு காவல்துறையை உடனடியாக அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கி கொடு, அந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு வாங்கி கொடு, நீ போயிட்டு நீதிமன்றமா டைரக்ஷன் கொடுக்கும். சார் முதலமைச்சர் பேசினாரா பேசலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதலமைச்சர் சிபிஎம் அலுவலகத்துல திருநெல்வேலியில சிபிஎம் அலுவலகம் தாக்கப்படுது. அதுக்கு சிபிஎம் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துல பேசுறாங்க, ஒரு தனி சட்டம் ஏற்றுங்க அப்படின்ட்டு. முதல்வர் என்ன தெரியுமா சொன்னாரு? இருக்கிற சட்டமே போதும், இருக்கிற சட்டத்தை செயல்படுத்தினாலே. பொலிட்டிக்கலா இந்த டிபேட்டை நான் எடுத்து செல்ல விருப்பப்படல தொடக்கத்துல. பட் திஸ் ஹேட் கன்வெர்டட் இன்டு பொலிட்டிக்கல் டிபேட்.
அண்ட் என்னுடைய உத்தேசம் இந்த டிஸ்கஷனில் என்னவாக இருந்ததுன்னா, இதற்கான சொல்யூஷன் என்னெல்லாம் செய்தால் இது போன்ற தவறுகளை தடுத்து நிறுத்தலாம். அரசாங்கம் அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட சட்டம் அனைத்து நபர்களுக்குமே சமம். ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய அந்த முதுகெலும்பு இருக்கணும், ஒவ்வொரு அரசியல்வாதிக்குமே இருக்கணும். அதே நேரத்தில் யார் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் மீதே இது போன்ற தவறுகள் இருக்கும்போது அவர்களை நீங்கள் அந்த சிஸ்டத்திலிருந்து நீக்காதவரை, ஒரு ராட்டன் சிஸ்டம், அழுகி போன சிஸ்டத்தில் இருந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அழுகி போன சிஸ்டம் அனைத்து இடங்களிலும் இருக்கு. உங்களோட வீடாக இருக்கட்டும் அழுகி போயிருக்கு. அதனால தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அதுவும் அழுகி போயிருக்கிறது. ஏன்னா அங்கதான் அந்த குற்றவாளியை காப்பாற்றக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு போனால் அதுவும் அழுகி போயிருக்கிறது. அங்கதான் அந்த குற்றவாளிக்கு சாதகமாக பல்வேறு தீர்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. நீங்க பார்லிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே இது போன்ற அழுகி போன நபர்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம். 170 எம்பிக்கள், ஒருத்தர் 2 பேர் 170 எம்பிக்கள். இதெல்லாம் சரி பார்ப்பதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், பள்ளிக்கூடங்களில் எங்கெல்லாம் அந்த ஆம்புடேஷன் சொல்லுவோம், ஒரு இந்த கை வேலை பார்க்கல, இதுக்கப்புறம் இதுக்கு யூஸே இல்லைன்னா கட் பண்ணி தூக்கி போடுங்க. இந்த கையை நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கேன்சர் உடம்பு உள்ள பரவும் அண்ட் ஐ வில் டை ஒன் டே. என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு எப்படி நான் கையையே செட்டப்படுத்தாம தூக்கி வீசுறேனோ அதே போன்று இது போன்ற மிருகங்கள், இது போன்ற ஆன்டி ஹியூமனிட்டி எலிமெண்ட்ஸ்களை இங்கே வெட்டி தூக்கி வீசணும். அதற்காக முதல் வேலை பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். பள்ளிக்கூடங்கள்ல ஒரு கவுன்சிலர், ஒரு டீச்சர் நிச்சயமாக அரசின் சம்பளப்படி, அதாவது பிரைவேட் தனியார் ஸ்கூலா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு கவுன்சிலர் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இருக்கணும். அந்த கவுன்சிலர் ஒவ்வொரு 3 மாதத்தில் ஒரு முறை டிரான்ஸ்ஃபர் செய்யப்படணும். அதாவது ஒரே இடத்துல ஒரு ஸ்கூல்ல 5 வருஷம் 10 வருஷம் இருந்தா டெஃபினட்டா ஷி வில் பி ஃப்ரெண்ட்லி வித் அதர் பீப்புள். அது மாறணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 50 பேர் டீச்சரா இருக்காங்கன்னா அந்த 50 பேரும் ஷஃபல் ஆகிட்டே இருப்பாங்க. எவ்ரி 3 months ஒன்று. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகங்கள், வெதர் இட் இஸ் ஒரு 50 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஃபேக்டரியா இருக்கட்டும், டீ ஃபேக்டரியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கேயும் இதே போன்ற ஒரு கவுன்சிலர் இருக்கணும். அதுவும் அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். 3வதாக மருத்துவமனைகள், கல்லூரிகள், இது போன்ற இடங்கள்ல ஒரு சேஃப் ஜோன், அந்த இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அந்த விஷயம் இருக்கணும். பெண் அதிகாரிகளுக்கு ஒதுங்கி அவங்க அட்லீஸ்ட் ஒரு சேர், டேபிள், இந்த இடத்துல நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் அந்த 8 மணி நேரம் எந்த நீங்க நேரத்தை ஒதுக்கி கொடுக்குறீர்களோ கரெக்டாக அந்த 8 மணி நேரத்திற்கு நீங்க அதுக்கு மேல வேலை வாங்கக்கூடாது. 12 மணி நேரம், 14 மணி நேரம், இப்போ கால்கட்டா இஷ்யூ பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் வரை அந்த பெண் வேலை பார்த்திருக்கிறார். ஸோ இது எல்லாமே நடக்கணும். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இது நாங்கள் செய்யலைன்னு கையை நடுவ முடியாது. வி டாக்ஸ் பேயர்ஸ், ஒரு அமைச்சர், அந்த அமைச்சருக்கு டிரைவர், அவருக்கான கார், அவருக்கான பெட்ரோல், அவருக்கான வீடு, அவருக்கான அனைத்து வசதிகளும் ஏன் செஞ்சு கொடுக்குறோம்னா, யூ வில் ஒர்க் ஃபார் அஸ், யுவர் டிபார்ட்மெண்ட் வில் ஒர்க் ஃபார் அஸ். ஒரு அரசு அதிகாரி, அவருக்கும் மாசம் மாசம் நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம்னா யூ வில் ஒர்க் ஃபார் அஸ். இன்னைக்கு நான் என்னோட குழந்தைய ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி இங்கே நான் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன்னா ஐ ட்ரஸ்ட் மை ஸ்கூல். சார் சொன்னபடி இது பெற்றோர்கள் போய் பார்த்துருக்கணும், என்சிசி கேம்ப் நடக்குதா நடக்கல. நோ, ஐ ட்ரஸ்ட் மை கவர்மெண்ட். When I trust my government, I trust my society, I trust my education system, and for that I am paying. அதனால தான் என்னுடைய குழந்தைய 8 மணி நேரம் வரை என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு நான் அனுப்பிட்டு இருக்கேன். நான் வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். And I have been paying fees for it. Right? அரசாங்கம் இந்த இடத்துல தவறி இருக்கு. Whether it is a central government or a state government. And ஒவ்வொரு துறையிலும் அதுதான் நடக்குது. It's not only education. It is also on medical field. It is also on urban and rural areas. நகரங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் செய்தி ஊடகங்கள் வழியாக வெளிவந்தது. அதே கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நோபடி, அத்தை மாமா குடும்பம் மானம் போயிருங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளை தானாகவே ஏமாற்றக்கூடிய வெளியிலிருந்து வெளியில வரணும். இட் இஸ் நாட் an embarrassment for me or you. யார் அந்த தவறு, யார் அந்த குற்றத்தை செய்திருக்கிறாரோ, இட் இஸ் எம்பாரஸ்மெண்ட் ஃபார் ஹிம். எக்ஸ்போஸ் ஹிம். குழந்தையை பற்றி, குழந்தையோட பேரை பற்றி, அந்த பெண்ணுடைய பேரை பற்றியும் நிச்சயமாக இருக்கக்கூடாது. 3வது கடைசி சஜஷன் என்னன்னா, சின்ன சின்ன பொட்டி கடையில கூட நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோர்ல எல்லாம் ஒரு பெண்கள் தான் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு தவறு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய சிஸ்டம் இல்லை, என்ன பண்ணுவீங்க? There should be a government run counseling unit
அந்த யூனிட்ல யாராலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய முதலாளி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இப்படி நடக்குது, தே ஷுட் பி ஏபிள் டு கால் அண்ட் யூனோ அந்த கால் கிடைச்ச அடுத்த நிமிஷமே கவர்மெண்ட் ஷுட் ரியாக்ட், go to that place, arrest that person, investigate on the matter. This is what a government should do. இதெல்லாம் தவறி நீங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை எக்ஸாக கூறல, இல்ல டிஎம்கே பத்தி நீங்க தவறா பேசக்கூடாது, காங்கிரஸ் பத்தி தவறா பேசக்கூடாது. 6 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பிஜேபி எம்எல்ஏ மீது ஒரு மிகப்பெரிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் நடந்ததோ அதே நபர் காங்கிரஸ்ல இணைச்சிட்டாரு இந்த 2024 எலெக்ஷன். You know, so this is what we called rotten system. அழுகி போன சிஸ்டத்தை நம்ம சரி பண்ண முடியாது, வெட்டி தூக்கி வீசுங்க. That is what the solution is, and thank you so much. Thank you. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.